إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை எடுத்துரைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் கருணையும் அவனுடைய ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இறைவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா உரையில் உலகம் யாரால் படைக்கப்பட்டது, யாருக்காக படைக்கப்பட்டது என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான சில செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தை யார் படைத்தது என்று கேட்டால் இஸ்லாமிய சமூகத்தில் சிறுவர்கள் கூட அல்லாஹ் தான் படைத்தான் என்று அனைவரும் சொல்வார்கள். இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அல்லாஹ் தான் படைத்தான் என்பதற்குரிய ஆதாரம் என்ன? எதை வைத்து அல்லாஹ் தான் இவ்வுலகத்தை படைத்தான் என்று கூறுகிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு பதிலளிப்பதற்கு நாம் சிரமப்படுவோம், கஷ்டப்படுவோம். இன்றைய ஜும்மாவினூடாக இந்த உலகத்தை படைத்தது அல்லாஹ் தான் என்பதற்கான ஆதாரம் என்ன, ப்ரூஃப் என்ன? வானத்தை படைத்தது அல்லாஹ் என்றால் அதற்குரிய ஆதாரம் என்ன? எதை வைத்து அல்லாஹ் தான் இதை படைத்தான் என்று சொல்கிறோம்? பூமியை அல்லாஹ் தான் படைத்தான் என்றால் எதை வைத்து சொல்கிறோம்? கடலை அல்லாஹ் தான் படைத்தான், ஏனைய உயிரினங்களை அல்லாஹ் தான் படைத்தான் என்றால் அதற்குரிய ஆதாரம் என்ன என்று, எதை வைத்து அல்லாஹ் தான் இதை படைத்தான் என்று நிரூபீர்கள் என்று கேட்கும் பொழுது அதற்கு பதிலளிக்கக்கூடியவர்களாக நாம் ஆகுவதற்காக இன்றைய ஜும்மாவினூடாக சில செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் உண்மையான மார்க்கம். அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கிறான், அவன்தான் இவ்வுலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தின் ரப்பு அவன்தான் என்பதை இஸ்லாமிய சமூகமாகிய நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம். இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கான ஆதாரம் ஆயிரம் இருக்கின்றது. அதில் ஒரு துளியைத்தான் இன்றைய ஜும்மாவினூடாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பல விதத்திலும் அல்லாஹ் தான் இவ்வுலகத்தின் படைப்பாளன் என்பதை ப்ரூவ் பண்ண முடியும். அதில் ஒரு சிறிய துளி இன்றைய ஜும்மாவினூடாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தான் இவ்வுலகத்தை படைத்தான், இவ்வுலகத்தில் உள்ள வஸ்துக்களை அல்லாஹ் தான் படைத்தான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லுகிறான். நான் தான்
இவ்வுலகத்தை படைத்தது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறார். நான் தான் படைத்தேன் என்று சொல்லிவிட்டு இப்படித்தான் படைத்துள்ளேன் என்றும் சேர்த்து சொல்லுகிறார். இதுதான் ஆதாரம். அல்லாஹ் தான் இவ்வுலகத்தை படைத்தான் என்பதற்கான ஆதாரம் என்னண்டா, வானத்தையும் பூமியையும் ஏனைய உயிரினங்களையும் நான் தான் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நிறுத்தவில்லை. வானத்தை இப்படித்தான் படைத்தேன், பூமியை இப்படித்தான் படைத்துள்ளேன், உயிரினங்களை இப்படித்தான் படைத்துள்ளேன், கடலை இப்படித்தான் படைத்துள்ளேன், மனிதனை இப்படித்தான் படைத்துள்ளேன் என்று சேர்த்து சொல்லுகிறான். இப்ப நம்முடைய வேலை என்ன? அப்படித்தான் படைத்துள்ளானா என்று இவ்வுலகத்தை நாம் ஆய்வு செய்யணும். இவ்வுலகத்தை நாம் ஆய்வு செய்யும் பொழுது இவ்வுலகத்தை படைத்தவனை அறிந்து கொள்ளலாம். அப்ப அல்லாஹ்வை ஆய்வு செய்வதல்ல முக்கியம், படைப்பினங்களை ஆய்வு செய்யணும். ஏன் படைப்பினங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ் தஆலா நான் தான் படைத்தேன் என்று சொல்வதோடு இப்படி இப்படி படைத்துள்ளேன் என்று சேர்த்து சொல்லுகிறார். அப்ப நம்முடைய வேலை அப்படித்தான் படைத்துள்ளானா என்று போய் பார்ப்பது. பார்ப்போமே ஆனால் தெரிந்து கொள்ளலாம், உண்மையிலேயே அல்லாஹ் தான் இவ்வுலகத்தின் கடவுள், அல்லாஹ் தான் இவ்வுலகத்தின் ரப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்புள்ள சகோதரர்களே, முதலில் நாம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம். வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் தான் படைத்தான் என்று குர்ஆனில் பல இடங்களில் சொல்லுகிறார். சொல்லிட்டு இந்த உலகத்தின் ஆரம்பம் எப்படி இருந்தது அதை அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். இந்த உலகத்தின் ஆரம்பம் எப்படி இருந்தது? ஆரம்பம் வானம் வேறாக பூமி வேறாக இருக்கவில்லை, எல்லாமே ஒன்றாக இருந்தது. வானம் பூமி அனைத்தும் ஒன்றாகவே இருந்தது. இதை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவலம் யரல்லதீன கஃபரு, மறுப்பவர்கள், அல்லாஹ் ஒருவன் இல்லை என்று மறுப்பவர்கள், இஸ்லாத்தை மறுப்பவர்கள், அல்லாஹ்வை ஏற்க மறுப்பவர்கள் சிந்திக்க வேண்டாமா, ஆய்வு செய்ய வேண்டாமா? இதோ ஆதாரம், நான் தான் இவ்வுலகத்தின் ரப்பு என்பதற்கான ஆதாரம். அன்ன சமாவாத்தி வல்லர்ல காணத்தா ரத்துக்கன், வானங்களும் பூமியும் ஒன்றாகவே இணைந்திருந்தது. ஃபஃபதக்னாஹுமா, அவ்விரண்டையும் நாம் தான் வெடிக்கச் செய்து பிளந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப வானமும் பூமியையும் படைத்தவன் சொல்றான், நான் ஆரம்பத்துல ஒன்றாதான் வச்சிருந்தேன், புறம் நான் தான் அதை வெடிக்க வச்சேன். வெடிக்க வச்ச உடனே பிறகு அது பெரும் புகை மூட்டமாக மாறிவிட்டதாம். இதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்ப இன்றைக்கு விஞ்ஞானிகள் இது உண்மைதான் என்கிறார்கள். இந்த வானம் பூமி எல்லாமே ஒன்றாகவே இருந்தது, அது ஒரு நாள் வெடித்ததாம். வெடித்த உடனே வானம் பூமி அனைத்தும் தூள் தூளாக ஆனதாம். தூள் தூளாக ஆகி புகை மண்டலங்களாக ஆகி சூரியனுக்கு தேவையான தூள் எல்லாம் சூரியனோடு சேர்ந்து கொண்டதாம். சந்திரனுக்கு தேவையான தூள்கள் எல்லாம் சந்திரனோடு சேர்ந்து கொண்டதாம். பூமிக்கு தேவையான மண்ணெல்லாம் பூமியோடு சேர்ந்து கொண்டதாம். எல்லாம் ஒன்றாதான் இருந்துச்சாம். வெடிச்சு சிதறின ஒண்ணு எல்லாம் பல பக்கத்தாலையும் போனிச்சாம். பிறகு இது அந்த தூள்கள் அனைத்தும் சூரியனாக, சந்திரனாக, நட்சத்திரங்களாக, இன்னும் பல கோள்களாக மாறியது. இதுக்கு பெருவெடிப்பு கொள்கை, பிக் பேங் தியரி என்று அனைத்து விஞ்ஞானிகளும் இதை ஏற்று பாட புத்தகங்களில் கூட இதை கற்பிக்கின்றார்கள். அப்ப இவ்வுலகத்தை அல்லாஹ் தான் படைத்தான் என்று அதோட நிறுத்திவிடாம, இப்படிதான் படைத்தேன், நீ பாரு, ஆய்வு பண்ணு. இப்படி ஆய்வு பண்ணினால் இவ்வுலகம் ஆரம்பத்தில் ஒன்றாக இருந்து வெடித்து சிதறி இருக்கின்றது, தூள் தூளாக மாறி இருக்கின்றது, புகை மண்டலமாக மாறி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாமா? அப்ப
வானத்தையும் பூமியையும் படைத்தவன் சொல்றான், இவ்வுலகம் ஆரம்பத்தில் வானம் பூமி அனைத்தும் ஒன்றாக இருந்தது, அது பிளக்கப்பட்டது. அன்புள்ள சகோதரர்களே, இதுல விஞ்ஞானிகள் ஒன்றை தான் கண்டுபிடித்தார்கள். எதை? இவ்வுலகம் வானம் பூமி ஒன்றாக இருந்து வெடித்தது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனா முஸ்லிம்கள் ஒருபடி மேல போய் வெடித்ததையும் கண்டுபிடித்து வெடிக்க வைத்தவனையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனால் இஸ்லாமிய சமூகம் புத்தி உள்ள சமூகம் என்று சொல்லுகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அவர்கள் சொல்லுகிறார்கள் வெடித்தது என்று, நாங்கள் சொல்கிறோம் ஃபபத்தக்னாஹுமா, அவ்விரண்டும் அல்லாஹ்வினால் வெடிக்க வைக்கப்பட்டது என்று. இதுதான் வித்தியாசம். அவன் வெடித்தது என்கிறான், இயற்கையாக நடந்ததாம், தானாகவே வெடித்ததாம். வெடிக்க காரணம் என்னன்னா தெரியும் விஞ்ஞானிகளுக்கு. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான் வெடிக்க காரணம் நான் தான் உடைச்சு விட்டாத. அன்புள்ள சகோதரர்களே, ஃபபத்தக்னாஹுமா, நாங்கள் தான் வெடிக்க வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான் இல்லையா? இதில் உள்ள பேர் உண்மை என்னண்டா, ஒரு பொருள் இருக்குதுங்க, தூக்கி அடிக்கிறோம், அடிச்சா அது சின்ன பின்னமாக வெடிச்சு சிதறும். இங்க அல்லாஹ் இந்த வானத்தை பூமியை வெடிக்க வச்சானே, வெடிக்க வச்சு சூரியனுக்கு தேவையானது அனைத்தும் ஒரு இடத்துல ஒன்று சேருது, சந்திரனுக்கு தேவையான அனைத்தும் சந்திரனோட சேருகிறது, பூமிக்கு தேவையானது அனைத்தும் பூமியோட சேருகிறது. அப்படி என்றால் வெடித்து சின்னாபின்னமாகவில்லை, சரியாக வெடித்தது. சூரியனுக்கு தேவையான மாதிரி, சந்திரனுக்கு தேவையான மாதிரி, பூமிக்கு தேவையான மாதிரி வெடித்தது அது. அப்ப ஒரு பொருள் வெடித்தால் சின்னாபின்னமாகணும். அவன் சொல்றான் சும்மா வெடிச்சான், சும்மா வெடிச்சா எல்லாம் பொளந்து சின்னாபின்னமாகணும், அதன் பிறகு செயல்பட முடியாமல் ஆகணும். இங்க அல்லாஹ் தஆலா வெடிக்க வைத்தான், சரியாக வெடிக்க வைத்தான். அவன் வெடித்தது என்கிறான், வெடிச்சா சின்னாபின்னமாகிறோம். வெடிக்கவில்லை, வெடிக்க வைக்கப்பட்டது, அதுவும் சரியாக வெடிக்க வைக்கப்பட்டது. அப்ப வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் தான் படைத்தான் என்பதற்கான ஆதாரம் குர்ஆன். ஏன் குர்ஆன் ஆதாரம் என்றால், வானத்தையும் பூமியை நான் தான் படைத்தேன் என்று சொல்லிவிட்டு இப்படித்தான் படைத்துள்ளேன், நீ ஆய்வு பண்ணுன்றான். ஆய்வு பண்ணினால் படைத்தவனை கண்டுகொள்ளலாம். அடுத்ததாக சகோதரர்களே, சூரியனை படைத்தது யார்? சந்திரனை படைத்தது யார்? இதுக்கு என்னன்னு கேட்டா, நம்ம எல்லோருமே அல்லாஹ் தான் என்று சொல்லுவோம். என்ன ஆதாரம்? சூரியனை அல்லாஹ் தான் படைத்தான், சந்திரனை அல்லாஹ் தான் படைத்தான் என்பதற்கான ஆதாரம் என்னன்னு கேட்டா ப்ரூவ் பண்ணணுமா இல்லையா? அதுக்கு என்ன ஆதாரம் என்றால், சூரியனை சந்திரனை படைத்தவன் அது இப்படிதான் செயல்படுகிறது என்பதை சேர்த்து சொல்றான். நீ போய் பாரு சூரியனையும் சந்திரனையும், நான் சொன்னமாய் தான் இருக்கும். நான் சொன்னமாய் இல்லண்டா பில. உலகத்தை அல்லாஹ் தான் படைத்தான் என்று சொன்னது இன்றைக்கு இல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால. எழுதையும் தெரியாது, வாசிக்கவும் தெரியாது, அவரினுடைய நாவினூடாக வெளிப்படுகின்றது. அதுதான் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கான ஆதாரம். அவரின் அறிவால் சொல்ல முடியாது, ரப்பின் அறிவால் தான் இந்த குர்ஆன் வெளிப்படும். அன்புள்ள சகோதரர்களே, சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் தான் படைத்தான். என்ன ஆதாரம் கேட்டா, படைச்சவனே சொல்றான், குல்லும் ஃபீ ஃபலகி யஸ்பஹூன். அந்த சூரியன் சந்திரன் பூமி அனைத்தும், அனைத்து கோள்களும் ஒரு இடத்தில் நிற்கவில்லை, அது ஓடிக்கொண்டிருக்கிறது. வஷம்சு தஜ்ரி, சூரியன் ஒரு இடத்தில் நிற்கவில்லை, ஓடுகிறது. ஓட விட்டது நான் அல்லாஹ். அப்ப சூரியனை சந்திரனை படைத்தவன் சொல்றான், சந்திரன் ஒரு இடத்துல இல்ல, அதற்கே உரிய பாதையில அது ஓடிக்கொண்டிருக்கிறது. சூரியன் ஒரு இடத்தில் இல்லை, அது ஓடிக்கொண்டிருக்கிறது என்றான். படைச்சவனுக்கு தானங்க தெரியும் அது ஓடுதுன்றத.
அனைத்து கோள்களும் ஓடிக்கொண்டிருக்கின்றதா. அப்ப இதுதான் ஆதாரம். சூரியனை சந்திரனை படைத்து விட்டு இப்படித்தான் படைச்சிக்கிறேன், நீ போய் பாரு, அது ஓடுதான்றத பாரு, சுத்துதான்றத பாரு என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே உலகத்தை ஆய்வு செய்யும் பொழுது படைத்தவனை அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக சகோதரர்களே, பூமியை படைச்சிட்டு அல்லாஹ் நான் தான் படைச்சேன்னு சும்மா சொல்லாம இந்த பூமியை எப்படி ஆக்கி வைத்திருக்கிறேன்னு சொல்றான் பாருங்க. வல் அர்ல பஅத ذلك தஹாஹா, இந்த பூமியை நான் ஃபரஷ்னாஹா, நாங்கள் அதனை மனிதன் வாழ்வதற்கு ஏற்றது போல விரித்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பூமி உருண்டங்க, அந்த உருண்டையுடைய மேல் கால் பகுதியை வெட்டி விட்டோம் வைங்களேன், சும்மா தட்ட மாதிரி இருக்குமா இல்லையா, அது மாதிரி இந்த உருண்டையான பூமியினுடைய மேற்பரப்பை தட்டை அல்ல, தட்டைக்கு ஏத்த மாதிரி விரிப்பாக இந்த பூமியின் மேற்பரப்பை ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப பூமியை படைச்சது அல்லாஹ்தான் என்பதற்கான ஆதாரம் என்னன்னா, படைச்சவன் சொல்றான் இந்த பூமியினுடைய மேற்பரப்பை விரிச்சு வச்சிருக்கிறேன், நீ போய் பாரு உலகமெங்கும். பூமி உருண்டையாக இருந்தாலும் அதனுடைய மேற்பகுதி விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது மனித குலம் வாழ்வதற்கு என்று சொல்லி. இந்த ஆதாரம். அப்ப குர்ஆனே நமக்கு வழிகாட்டுகிறது, உலகத்தை படைத்தது அல்லாஹ்தான் என்பதற்கான ஆதாரங்களை குர்ஆனில் அல்லாஹ் நிறைத்து வைத்திருக்கிறான். நம்ம வானத்தையும் பூமியை அல்லாஹ்தான் படைத்தது என்ற அறிவோட நிப்பாட்டி விட்டோம். இந்த ஆதாரம் அதையும் சேர்த்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறானே. எனவே நாம் கற்கும் போது ஆதாரத்தோட கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது சகோதரர்களே, மலையை, கல்மலை இருக்கலையா, இதெல்லாம் படைச்சது அல்லாஹ் தான். இத நம்ம எல்லாரும் சொல்லுவோம். என்ன ஆதாரம் கேட்டா, இந்த மலைகளை படைத்தது அல்லாஹ் தான். அதுக்கு ஒரு ஆதாரம் என்னன்னா, படைச்சவன் சொல்றான் இந்த மலையை படைச்சிக்கிறேன், எப்படி படைச்சிக்கிறேன்னு சேர்த்து சொல்றான். எப்படி மலையை படைச்சிக்கலாம், வல் ஜிபால அவுதாதா, மலைகளை முளைகளாக ஆக்கி வைத்திருக்கிறோம். சும்மா பூமிக்கு மேல வைக்கலையா, பூமிக்கு மேல மலைகளை சும்மா வைக்கலையாம் அல்லாஹ். அல்லாஹ் ஒரு ஆப்பு மாதிரி மலைகளை வைத்திருக்கிறானா. அவுதாதா, அவுதாதா என்பது முளைகளாக. இன்னொரு வசனத்துல வைலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், நீங்க போய் பார்க்கலையா, மலைகளை நாட்டி வைத்திருக்கிறோம். படைச்சவன் சொல்றான் மலைகளை நாட்டி வைத்திருக்கிறோம், மலைகளை முளைகளாக ஆக்கி வைத்திருக்கிறோம் படைத்தவன் சொல்றான். இப்ப மலையை படைச்சது அல்லாஹ் தான் என்பதற்கான ஆதாரமா, பூமியை தோண்டு, பெரும் மலை ஒன்று எடு, பூமிக்கு அடியில பாரு, அப்ப அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளலாம். மலையை ஆய்வு செஞ்சா அல்லாஹ்வை காணலுமா? எப்படி? படைச்சவன் சொல்றான் மலைன்றது சும்மா இல்ல, அது ஆப்பு மாதிரி. ஆப்புண்டா என்னங்க, ஒரு ரெண்டு பொருள் இருக்குதுங்க, ரெண்டு பொருள், அந்த ரெண்டு பொருளையும் ஒண்டா வைத்து ஒரு ஆணி ஒன்று அடிச்சுடுறோம். இந்த ஆணிக்கு தான் ஆப்புன்றது. இந்த பூமிக்கு என்னத்துக்கு ஆப்புண்டா, விஞ்ஞானிகள் இந்த பூமியை தோண்டினா பூமியுடைய மேற்பரப்பு மென்ம மாதிரியா, அடிப்பரப்பு கடுமையானதா. இப்ப கடுமையான ஒரு பொருளோட மென்மையான ஒரு பொருளையும் வச்சு ஓட விடுறோம், சுத்த விடுறோம். என்ன நடக்கும்? ரெண்டு தட்டுகளும் சின்ன பின்னமாகி போகும், ஒவ்வொரு திசையில ஓடும். இப்ப கீழே கட்டியாகவும் மேல மென்மையாகவும் படைத்து இந்த பூமியை சுத்த விட்ட அல்லாஹ் இந்த பூமியினுடைய மேற்பரப்பு விலகி சென்றுவிடக் கூடாது என்பதற்கு கீழ் அடுக்கோட மேல் அடுப்பை சேர்த்து அடிச்ச ஆப்புதானாம் இந்த மலைகள். விஞ்ஞானிகளும் சொல்றாங்க இந்த மலை மேலால தெரியறதுக்கு கொஞ்சமா தெரியுதாம். பெரும் மலைகளை தோண்டினா மேல் பரப்பை விட கீழ்பரப்பு பெண்ணாம் பெருசாகிறான்.
அதுவும் எப்படி இருக்குது? ஒரு ஆப்பு உண்டா அதனுடைய நுனிய ஊசாக்கி தானே அடிப்போம். அது மாதிரி ஆயிரக்கணக்கான மலைகளுடைய கீழ்ப்பகுதி ஊசி வடிவமா இருக்கிறான். வச்சு அப்படியே ஒன்றோட ஒன்று வச்சு ஆப்படிச்ச மாதிரி. இதுதான் ஆதாரம். அப்ப மலையை ஆய்வு பண்ணால் அதனுடைய அடிப்பகுதியை பார்த்தா 2 அடுக்குகளை ஒண்டா வைத்து அடிக்கப்பட்ட ஆப்பு மாதிரி ஆப்பாகவே பார்க்க முடியும். அப்ப மலையை படைத்தது அல்லாஹ்தான் என்பதற்கான ஆதாரம் என்னண்டா, படைச்சவனே சொல்றான் மலைகளை முளைகளாக ஆக்கியிருக்கிறோம் என்று. அடுத்ததாக சகோதரர்களே, உயிரினங்கள் ஏனைய ஜீவராசிகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் படைச்சது யாரு அப்படின்னா நம்ம எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ்தான். வல்லாஹு ஹலக குல்ல தாப்பத்தின், அனைத்து உயிரினங்களையும் அல்லாஹ்தான் படைத்தது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில் ஒரு உயிரினத்தை எடுத்து இது அல்லாஹ் தான் படைச்சான் அப்படின்றதுக்குரிய ஆதாரம் என்ன அப்படின்னா, தேன் பூச்சியை எடுத்துக்கொள்வோம். இந்த தேனை அல்லாஹ் தான், தேன் பூச்சியை படைத்தது அல்லாஹ் தான் என்பதற்கான ஆதாரம் என்னன்னா, தேன் பூச்சியை படைச்சவன் அந்த பூச்சியில இருந்து தேன் எப்படி உருவாகிறது என்றதை சேர்த்து சொல்றான். அதான் ஆதாரம். உயிரினங்களை அல்லாஹ் தான் படைச்சது. அதில் ஒன்று தேன் பூச்சி. இது தானாக உருவாகவில்லை, செஞ்சவனே சொல்றான் இப்படித்தான் செஞ்சு வச்சிக்க. நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றால், தேன்பூச்சிகள் மலர்கள்ல இருந்து தேனை உறிஞ்சி கூட்டுள்ள கொண்டு போய் வைக்குது என்று நம்ம நினைக்கிறோம். தேன் கூட்டுக்குள்ளாலதான் தேன் உருவாகிறது என்று சில பேர் நினைக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, பூவினூடாக தேன் உருவாகவில்லை, தேன் கூட்டிலும் தேன் உருவாகுவதற்கான எந்த வழிமுறையும் இல்லையா. இத விஞ்ஞானிகளே சொல்றாங்க. என்ன நடக்குதுண்டா, தேன் பூச்சிக்கு தானே அது பூக்கள்ல போய் தேனை குடிக்குது. அது தேனை உறிஞ்சிட்டு வந்து கூட்டில் வைப்பதில்லை. தேன் பூச்சி மலர்களில் தேனை குடிக்குது. குடிச்சு விட்டு அது கூட்டில் தங்கும் பொழுது அதனுடைய வகுத்துல இருக்கக்கூடிய அந்த மலரிலிருந்து அது உண்ட அந்த பானி அதன் வகுற்றுக்குள்ள சென்றவுடன் அதன் வகுத்துக்குள்ள ஒரு வகையான ரசாயன பதார்த்தங்கள் உருவாகி அதன் வகுத்துக்குள்ளதான் தேன் வடிவமா மாறி அதனுடைய மலப்பாதை அல்லாத வேறு பாதையின் ஊடாக தேன் கூட்டில் சேமிக்கப்படுகிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ப்ரூவ் பண்றா இப்படித்தான் இருக்கின்ற. குர்ஆனும் அதே சொல்லுது. எப்படி சொல்லுதுண்டா, யஹ்ருஜு மின் புதூனிஹா ஷராபுன், தேன் பூச்சியை பாருங்கள், அதனுடைய வயிறில் இருந்துதான் தேன் உருவாகி வெளியாகிறதுன்றான். விஞ்ஞானிகள் கருவியை வச்சு பார்க்கிறான், அதனுடைய வகுத்தை பார்க்கிறான், தேன் பூச்சியை ஆய்வு பண்றான். மலரில் இருந்து பானியை குடித்து விட்டு வந்த அந்த தேன் பூச்சியை ஆய்வு பண்ணா அந்த பானி அதனுடைய வகுத்துக்குள்ளதான் தேனாக மாறி வயிற்றிலிருந்து வெளியாகி வருகிறான். அப்ப குர்ஆன் சொன்ன மாதிரியே இன்றைக்கு கண் முன்னாடி காண்றான். படைச்சவனே சொல்றான் இப்படித்தான் படைச்சு வச்சீங்க. மற்றது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். தேனுக்கு அல்லாஹ் சொல்றானா, சும்ம குலி மின்குள்ளி சமராத்தி, அனைத்து மலர்கள்ல இருந்தும் தேனை பானியை நீ குடி. குளின்றது சாப்பிட்றதுக்கு சொல்றது. அப்ப அது எடுத்துட்டு வந்து கூட்டுல வைக்கிறது இல்ல. தேன் பூச்சி மலர்களில் பானியை அது உணவாக குடிக்கிறதா. இதையே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், பூச்சியே நீ மலர்கள்ல இருந்து பானியை சாப்பிடுவாயாக.
பாருங்க, படைத்தவனே சொல்கிறான் இவ்வடிவத்தில் தான் படைத்து வைத்திருக்கிறேன் என்று நாம் ஆய்வு செய்யும் பொழுது, பார்க்கும் பொழுது உண்மையை அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக சகோதரர்களே, மனிதனை அல்லாஹ் படைத்தான். இது பாலர் பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆதாரம் கேட்டாதான் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் தான் மனுஷனை படைச்சான் அப்படின்றதுக்குரிய ஆதாரம் என்ன? ஆதாரம்டா, படைத்தவன் சொல்கிறான் இன்ன வடிவத்தில் தான் மனிதன் உருவாகி வாராண்டு. பார்க்கதான் போய் நான் சொன்ன மாதிரி இருக்குதா அல்லது வேற மாதிரியா ப்ரூவ் பண்ணு. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க. மனுஷனை நான் எப்படி உருவாக்குறேன் என்றால், முதலில் மனிதன் தாயின் கருவறையில் ஒரு விந்து துளி, அடுத்ததாக அவன் கருவுற்ற சினை முட்டை, அடுத்ததாக சதை துண்டாக மாறுகிறான். இதெல்லாம் குர்ஆன்ல சும்ம ஹலக்னல் நுத்ஃபத அலகதம் ஃபஹலக்னல் அலகத மூல்கதன் ஃபஹலக்னல் முதுகத இலாமம் ஃபகஸௌனல் இலாம லஹ்மா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். முதல்ல விந்து துளி, கருவுற்ற சினை முட்டை, அடுத்தது சதை துண்டாக இருக்கின்றான். பிறகு அந்த சதை துண்டு எலும்பாக மாற்றப்படுகிறது. பிறகு அந்த எலும்பில் ஃபகஸௌனல் இலாம லஹ்மா, அந்த எலும்பில் இறைச்சி போத்தப்படுகிறது. நாங்கள் போத்துகிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இங்க பாருங்க, மனிதனை அல்லாஹ் தான் படைக்கிறான் என்பதற்கான ஆதாரம் என்னன்னா, படைக்கிறவனே சொல்றான் இவ்வடிவத்தில் தான் படைக்கிறேன் என்று. நீ பார்த்துட்டு சொல்லு இப்படித்தானான்னு சொல்லி. இன்றைக்கு இது சாதாரண விஷயம் ஆயிட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்சதாக விந்து துளி, கருவுற்ற சினை முட்டை, அதன் பிறகு சதை துண்டு. கருவுற்ற சினை முட்டைக்கு பிறகு மனிதன் சதை துண்டாக இருக்கிறான், வெறும் சத துண்டுமாய். நீ போய் பாரு, தாயின் கருவறைக்குள் சதை துண்டு மாதிரி தானா இருக்கிறாய் என்று அல்லாஹ் சொல்றான். நான் சொன்ன மாதிரி தான் இருக்கேன். பாருங்க, படைத்தவனே சொல்றான் இப்படித்தான் படைச்சிக்க. அப்ப ஆய்வு பண்ணும் பொழுது உண்மையை அறிந்து கொள்ளலாம். நம்ம ஆய்வு பண்றது இல்லையே. இஸ்லாமிய சமூகம் ஆய்வு பண்றதுல, உலக ஆய்வுல குறைந்து விட்டது. இன்றைக்கு பல ஆய்வுகளை என்ன சொல்றோம்டா, ஜப்பானில் நடந்த ஆய்வு, அமெரிக்காவில் நடந்த ஆய்வு, சைனாவில் நடந்த ஆய்வினூடாக குர்ஆனின் இந்த வசனம் குர்ஆன் இறை வேதம் என்பதற்கான ஆதாரமாகிறது என்று சொல்கிறோம். நமது நாட்டில் நடந்த ஒரு ஆய்வு குர்ஆனின் இந்த வசனத்தை நமக்கு இறைவன் உண்மையா, குர்ஆன் இறைவனுடைய வேதம் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது என்றதை காணோம். பன்ரபத்தானையில் நடந்த ஒரு ஆய்விலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ் உண்மையான ஹதீஸ் தான் என்பதற்கான ஆதாரமாக இல்ல. ஆய்வுல நல்லாவே பின்னுக்கு ஆயிட்டோம். குர்ஆன் உண்மையான வேதம் என்பதற்கான ஆய்வுகளை காவிர்கள் ஆய்வு பண்ணிட்டு நமக்கு சொல்றான். அதுக்கு முதல் நம்ம பார்க்கணும். அன்புள்ள சகோதரர்களே, மனிதனை படைத்தவனே இப்படித்தான் படைத்துள்ளேன் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம போய் பார்க்கணும். பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம் அப்படித்தான் படைக்கப்பட்டுள்ளது என்பதை. அடுத்ததாக சகோதரர்களே, இன்னும் ஒன்றையும் தெரிந்து கொள்வோம். கடலை அல்லாஹ் தான் படைத்தான். பூமியில வாழும் பகுதியை விட நீர் தான் கூடையா, பிரம்மாண்டமான ஆழ்கடல்கள். கடலை அல்லாஹ் தான் படைத்தான் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆதாரம் கேட்டா அதை எதை வச்சு ப்ரூவ் பண்றீங்க? கடலை படைத்தவனே சொல்றான் கடலை இப்படித்தான் படைச்சிக்க. அது குர்ஆன்ல இருக்குது, நமக்கு தெரியாது. குர்ஆன்ல கடலை அல்லாஹ் இப்படித்தான் படைத்தான் என்று அதில் ஒன்று கடலின் கொஞ்சம் தூரம் போனா பகல் நேரத்தில் கடும் இருட்டாய்க்குமா.
கடலுக்கு அடியில் ஒரு 100 ஒரு 1000 மீட்டர் கடலுக்கு அடியில் போனா எந்த நிறமும் தெரியாதாம். கடல்ல கொஞ்சம் தூரம் போனா கருப்பு கலர் தெரியாதாம். கருப்பு கலர் பொருள் ஒன்றை வச்சா கண்ணுக்கு விளங்காதாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நீல கலர் பொருள் ஒன்றை பார்த்தா விளங்காதாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அதுல மஞ்சள் நிறம் காட்டாது. போக போக ஒவ்வொரு நிறங்களை காட்டாது. போக போக அடியில இருட்டா. கடலுக்கு அடியில எந்த அளவுக்குண்டா, கடலுக்கு அடியில் சென்ற ஒரு மனிதர் அவருக்கு அவருடைய கை கூட தெரியாதாம். அந்த அளவுக்கு இருட்டான். இது போய் பார்த்தவன் சொல்றான் அவ்வளவு இருட்டான். இப்ப பார்த்துருவோமா குர்ஆன்ல இவன் என்ன காண்றானோ அது மாதிரி தான் குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளதா என்று. கடலை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு துலுமாத்தும் பஅதுஹா ஃபௌக பஅல், கடலுக்குள்ளே இருட்டுக்குள் மேலால் இருட்டை நாங்கள் வைத்திருக்கிறோம். துலுமாத் என்பது பல இருட்டு, ஒன்றுக்கு மேல ஒன்று இருட்டு. இந்த பூமிக்கு மேல உள்ள இருட்டை இப்படி அல்லாஹ் சொல்லல, கடலுக்கு அடியில் உள்ள இருட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். இருட்டுக்கு மேல இருட்டு, இருட்டுக்கு மேல பல இருட்டு, பல இருள். எந்த அளவுக்கு என்றால் இதா அஹ்ரஜ யதஹு லம் யகத் யராஹா, அவனுடைய கையை அவனால் கண்டுகொள்ள முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இருட்டு. அவனையே அவனுக்கு பார்க்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், படைச்சவனே கடலை இப்படித்தான் படைச்சிக்கிறேன், சும்மா இல்ல, நீ அடிக்கு போனா இருட்டா தான் இருக்க முடியும். முகமது நபி அவர்கள் ஒரு நாளும் கடலுக்குள் சென்றதே இல்லை. இவர் சொல்றாரு கடலுக்கு அடியில் இருட்டு என்று. எழுதையும் தெரியாது, வாசிக்க தெரியாது. இவர் சொல்கிறார் என்றால் இவராக சொல்லவில்லை, படைத்தவர் சொல்லி கொடுத்து சொல்றார். பாருங்க, நான் இவ்வளவு நேரமா சொன்ன வசனங்கள் உலகத்தை படைத்தது அல்லாஹ் தான் என்பதை ப்ரூவ் பண்ணுவதோடு, முகமது நபி அவர்கள் இறைவனுடைய தூதர், அவருக்கு இறைவனிடமிருந்து செய்தி வருகிறது என்பதற்கான ஆதாரமாகவும், அல் குர்ஆன் இறைவனின் வேதம் என்பதற்கான ஆதாரமாகவும் இந்த வசனங்கள் காணப்படுகிறதா இல்லையா? இறுதியாக சகோதரர்களே, உலகத்தை படைச்சது அல்லாஹ், மனுஷனை படைச்சது அல்லாஹ் தான் சொல்றீங்க. காஃபிர்கள் கேட்கிறாங்க, உங்களை அடிச்சு நாசமாக்குறோமே, சின்ன பின்னமாக்குறோமே, உங்களோட ரப்பு வந்து உங்களை காப்பாத்துறலையான்னு கேட்கிறாங்க. நீ அடிச்சதுதான் ஆதாரமே, அதான் ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சமூகத்துல பிற்பட்ட காலம் வருமா, இந்த மாதிரியான ஒரு காலம் வருமா, அந்த காலத்துல இறை மறுப்பாளர்கள் முஸ்லிம்களுக்கு அடிப்பார்களாம், துன்புறுத்துவார்களாம், வேதனை செய்வார்களாம். எப்படி என்றால், ஒரு மிருகம், பசித்த ஒரு மிருகம் அதனுடைய உணவு தட்டை நோக்கி எப்படி பாய்ந்து அந்த உணவை கதற கதற சின்னாபின்னமாக்கி கடிச்சு சாப்பிடுமோ, அது மாதிரி காஃபிர் வந்து உன்னை அழிப்பான் என்று அன்று சொன்னாங்க. அதைத்தான் பார்க்கிறோம். நீ அடிச்சிட்டு கேட்கிறாய் எங்க ரப்புண்டு, நீ அடிச்சது ஆதாரம். நீ வருவாய், என் வீட்டை உடைப்பாய், இஸ்லாமிய சமூகத்தை நாசமாக்குவாய். ஒரு சிங்கத்துக்கு இறைச்ச கொடுத்த உடனே அது எப்படி அது கடிச்சு கொதறி சின்ன பின்னமாக்கி அதை சாப்பிடுதோ, அது மாதிரி உன்னுடைய கரங்களில் ரத்தம் படியும், இறை மறுப்பாளனின் கையில் ரத்தம் படியும் என்று நபி அவர்கள் அன்று சொன்னார்கள். அதான் இன்றைக்கு நடக்குது. நீ வந்ததுதான் ஆதாரம். இப்படி அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கும் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கான பல ஆதாரங்கள் இருக்கின்றது. எனவே இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதை மேலும் மேலும் உறுதி கொண்டு இக்கொள்கையில் இருந்து விலகிவிடாமல் இஸ்லாத்திலே வாழ்ந்து இஸ்லாத்திலேயே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, வானங்களையும் பூமியையும் அல்லாஹ்தான் படைத்தான் என்பதையும், உயிரினங்களை அல்லாஹ்தான் படைத்தான் என்பதையும், மலை கடல் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ்தான் படைத்தான் என்பதையும் நம்ம அறிந்து கொண்டோம். அல்லாஹ்தான் படைத்தான் என்பதற்கான ஆதாரம் என்னவென்று கேட்டால், படைத்தவனே சொல்கிறான், இப்படிதான் படைத்துள்ளேன் என்று சொல்கிறான். நாங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது அப்படியே இருக்கின்றது என்பதை காண முடியும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இப்போ உலகம் யாரால் படைக்கப்பட்டது என்பதை அறிந்து கொண்டோம். ஒரு 5 நிமிடம், இவ்வளோ பெரிய உலகம் யாருக்காக படைக்கப்பட்டது என்பதை நம்ம அறிந்து கொள்ளும். யாருக்காக? மலக்குமார்களுக்காகவா, ஜின்களுக்காகவா, ஏனைய உயிரினங்கள் வாழ்வதற்காகவா என்று பார்த்தால் பெரிய ஆச்சரியம்ங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த உலகத்தை, பிரம்மாண்டமான இந்த பூமியை, ஹுவல்லதி ஹலகலக்கும் மாஃபில் அர்லி ஜமியா, இந்த பூமியினுடைய அனைத்தையும் மனிதா உனக்குத்தான் படைச்சேன்றா அல்லாஹ். பார்த்தீங்களா வசனத்தை? இவ்வளோ பிரம்மாண்டமான சூரியன், சந்திரன், இந்த பூமி எல்லாமே மனுஷா உனக்குத்தான், மனிதனுக்காகயா. ஹலகலக்கும் உனக்குத்தான். சரி, ஆடு மாடுகளை அல்லாஹ் ஏன் படைச்சான் என்றால், வல் அன்ஆம ஹலகஹா லக்கும், கால்நடைகளை மக்களே மனிதா உனக்குத்தான் படைச்சோம்ன்றா அல்லாஹ். பாருங்களேன், உயிரினங்கள் மனிதனுக்காக. வஸஹரலக்கும் ஷம்ஸ வல் கமர தாயிபைன், தொடர்ந்து இயங்கக்கூடியதாக சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்காகவே வசப்படுத்தி தந்தோம். சூரியன் எனக்காக வேலை செய்து, சந்திரன் எனக்காக வேலை செய்தான். பாருங்களேன், மனிதனுக்குரிய மதிப்பு, மனிதனுக்கு அவ்வளவு மதிப்பு. உலகத்தையும் அல்லாஹ் இவனுக்கு தான் படைச்சையா. அதே மாதிரி மலையை அல்லாஹ் படைத்துள்ளது பூமிக்கு ஆப்பாக தானே, அதை நம்ம தெரிந்து கொண்டோம். இன்னொரு வசனத்துல பாருங்க, வஅல்கா ஃபில் அர்லி ரவாசிய, இந்த பூமியில பெரும் பாறைகளை நாங்க உருவாக்கினோம். ஏன் தெரியுமா? அந்தமீத பிகும், இந்த பூமி உங்கள் மீது சரிந்து விடாமல் இருக்க ஆப்பாக. மலை மனுஷனுக்கு தான் படைச்சேன் அல்லாஹ். மழை இல்லைன்னா நீ எங்கேயோ போயிடுவாய், மேல் தட்டு கலன்றும், கலராம ஆப்படிச்சு விட்டீங்க அல்லாஹ். மலைய மனுஷனுக்காகத்தான் படைச்சியா. எப்படியாப்பட்ட வசனங்கள் பாருங்க. கடல் யாருக்கு? மீனினம் வாழவா. வஹுவல்லதி சஹரல் பஹ்ர, அந்த கடலை படைத்து கடலை நாங்கள் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறோம். லிதகுலு மின்ஹு லஹ்மன் தரியா, பசுமையான இறைச்சியை நீங்கள் சாப்பிடுறது. மனிதன் வாழ அல்ல, அந்த மீன் இனங்கள் வாழ அல்ல கடல், மனிதனுக்கு உணவுக்காக. அந்த கடல்ல மீன் வாழுதே, அது மனிதனுக்காகயா, நீ சாப்பிட. எவ்வளவு பெரிய ஏற்பாடுங்க. ஒரு மனிதர் ஒரு வீட்டுக்கு போறோம், கவனிச்சு 2 பிஸ்கட்டை தந்து ஒரு டீயோட தந்தா என்ன நல்ல மனுஷன் அப்படின்றோம். ஒரு டீக்கு நம்ம எட்டை. இங்க பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஏற்பாடு. ஆனா அவனை கண்டுகொள்றோமே இல்லை. எவ்வளவு உதவி. பழங்கள் யாருக்கு? ஃபஅஹ்ரஜ பிஹி மினஸ்ஸமராத்தி ரிஸ்கல் லக்கும், பழங்களை நாங்கள் வெளியாக்குகிறோம். ஏன் தெரியுமா? ரிஸ்கல் லக்கும், உங்களுக்கு ரிஸ்காக. இந்த குர்ஆன் வசனங்கள சுப்ஹானல்லாஹ். வஹுவல்லதி ஜஅல லக்குமுல் லைல லிபாசன், இரவு படைக்கப்பட்டது மனிதா உனக்கு ஆடையாக, ஒரு ஆடை மாதிரி. வன்னௌம சுபாத்தன், தூக்கத்தை ஓய்வாக அல்லாஹ் உனக்குத்தான் படைச்சேன்.
இருளை படைச்சது ஆடு மாடுக்கு இல்ல, மனிதனுக்கு. எவ்வளவு பெரிய ஏற்பாடு சகோதரர்களே. அப்ப உலகம் யாருக்காக படைக்கப்பட்டது என்றால் மனிதனுக்காக. இவ்வளவு பெரிய உலகம். சூரியன் நமக்கு வேலை செய்யுதுங்க, சந்திரன் நமக்கு வேலை செய்யுது, கடலில் உயிரினங்கள் மனிதனுக்காக வாழுது. ஆனா இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. லில்லாஹி மாஃபி ஸமாவாத்தி வ மாஃபில் அர்த். வானங்களில் பூமியில் உள்ளவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். ஆனா மனித குலம் பயன் அடைவதற்கு படைச்சு வச்சுக்கான அல்லாஹ். எவ்வளவு பெரிய ஏற்பாடுங்க, எவ்வளவு மதிப்புன்னு பாருங்களேன். அல்லாஹ் நம்மளை எப்படி சுமக்கிறான்னு பாருங்க. வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர். குர்ஆன் வசனத்தை பாருங்க. கடலிலும் கரையிலும் உங்களை நாங்க சுமக்கிறோம். புள்ளைய சுமக்கிறதுக்கு அதான் சொல்ற ஹமுல்ண்டு. அந்த ஹமுல்ண்ட வார்த்தையை பாவிச்சு மனிதர்களே உங்களை நாங்கள் இந்த பூமியில சுமக்கிறோம்ன்றான் அல்லாஹ். எவ்வளவு பெரிய ஏற்பாடு அல்லாஹ் செய்யறான். ஆனா அவனுக்கு நன்றி இல்லைங்க. நிறைய தாரவனை கண்டுக்கிறோமே இல்லை. ஒரு பிஸ்கட் பக்கெட்டுக்கு ஆள் சரி. என்னங்க என்ன நியாயம் இதுல? எவ்வளோ தந்திக்கிறான் அல்லாஹ். அப்ப அந்த தந்தவனுக்காக ஒரு சுஜூது செய்ய மனம் இல்லைண்டா நம்ம எப்படிங்க நான்லாம் நல்லவன் சொல்றது? எனவே இன்றைக்கு அசரோட இறைவனுக்கு நன்றி செலுத்த ஓடோடி வருமாறு உங்கள் அனைவருக்கும் அன்பான அழைப்பு விடுத்து இவ்வளோ பெரிய உதவியை செய்து தந்த அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கலோகத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.